திருச்சிற்றம்பலம். திருமலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கின்ற பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஆலயத்துல மனதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும். அது எந்த ஆலயம் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா சிலருக்கு குருவினுடைய அந்த திருக்கரங்களால் தீட்சை பெறும் போது சிவ அனுபவம் கிடைக்கும். குருவோட அறிமுகம் இல்லை, ஆனால் இறைவன் நம்மை ஆட்கொள்கிறார் அப்படிங்கிற பட்சத்துல ஏதேனும் ஒரு புனித தலத்துல ஒரு ஆலயத்துக்குள்ள நம்ம செல்லும் பொழுது நமக்கு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். இனம் புரியாத ஒரு அனுபவத்தின் காரணமாக பெரிய ஒரு அனுபவத்தை நாம் உணர்ந்திருப்போம். அது என்னன்னா இதுவரையிலும் யாருக்கும் சொல்லவும் முடியாது, சொல்லவும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா உடல் சிலிர்க்கிறது அப்படின்னா நம்ம சொல்லலாம். உடலுக்குள்ள ஏதேனும் ஒரு மாற்றம் நிகழுது. இந்த என்ன சொல்றது, உடலிலே ஒரு மாதிரி ஊர்வது போல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு கூட வரையறுத்து சொல்லிடலாம். சில உணர்வுகளை நம்மால் சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட உணர்வுகள் அவ்விடத்துல ஏற்படுகிறது அப்படின்னா அது ஏன் அப்படின்னா, சொல்ல போனா உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றம் ஏன் அங்க போனோம்னு ஏற்படுது அப்படிங்கறத ஒரு விஷயம். நம்ம வீட்டுல இருக்கோம், நிறைய நண்பர்களை சந்திக்க போறோம், அங்கெல்லாம் ஏற்படாத மாற்றம் ஆலயத்தில் ஏற்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அதுதான் அந்த இறைசக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. நிறைந்திருக்கின்ற இறைசக்தியை நாம் உடல் உட்கிரகிக்கும் போது அந்த உடலிலே பல விஷயங்களை உணர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. உயிர் அனுபவத்தை பெற வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். சிவ அனுபவத்தை பெற வேண்டும், அதற்காகத்தான் இங்க வந்திருக்கு. ஆமா, ஆனா இந்த உடல் இல்லாமல் அதை அனுபவிக்க முடியுமா அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். அப்ப உடல் ஆரோக்கியமா இருக்கணும் ஒண்ணு. அடுத்தது அதற்கான எதிர்பார்ப்பு அவ்விடத்திலே இருக்க வேண்டும். நம்ம இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பு அவ்விடத்திலே இருக்க வேண்டும். இது எல்லாம் இருக்கும் பொழுதுதான் அந்த ஆட்கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை நம்மால எதிர்கொள்ள முடிகின்றது. பக்தி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு இலக்கணம் சொல்வதற்கு இங்கு பெரும்பாலும் யாரும் கிடையாது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப நம்ம சித்த மார்க்கத்துல பாத்தீங்கன்னா அந்த வழிபாடு அப்படிங்கிறது யோகம் சம்பந்தமாவே போகும். அந்த நம்ம சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சியில இருந்து எல்லாமே அந்த மூச்சு பயிற்சியை சார்ந்து நமக்குள்ள இருக்கின்ற ஜோதியை காண்தல் அப்படிங்கிற மாதிரி இது போகும். இதுல இன்னும் பார்த்தோம் அப்படின்னா அன்பு சார்ந்து சிவபக்தி செலுத்துவது அப்படிங்கிறதுல ஒரு குறிப்பிட்ட நபர்கள் செல்வார்கள். அந்த இடத்துக்கு என்ன தேவை அப்படின்னா எல்லா உயிர்கள் மீதும் உங்களுக்கு அன்பு செலுத்த வேண்டும். அப்ப சித்த மார்க்கத்தில் இல்லையானா அங்கேயும் இருக்கு எல்லா உயிர்களையும் சிவமாக பாவிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த உயரிய கொள்கையின் பிறப்பிடம் அங்கதான். அங்க பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே அன்பு வடிவமானது அப்படின்னு சொல்லும் போது எல்லா உயிரையும் அன்போடு நேசிக்க வேண்டும் அப்படிங்கிறதும் அந்த சிவ பூஜை செய்தல், சரியை கிரியை யோகம் இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா. இது எல்லாம் நம்ம ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தர் அந்த அனுபவத்தை பெறுகிறார்கள். நாம் எப்படி அந்த அனுபவத்தை பெற்றோம் அப்படிங்கிறது பெரிய கேள்வி. அந்த அனுபவத்தை நாம் பெற்றிருந்தோம் அப்படின்னா எந்த ஆலயத்தில் இருந்து அப்படின்னு பாருங்க. அந்த ஆலயத்தை ரொம்ப கெட்டியா பிடிச்சுக்குங்க, ரொம்ப அப்படியே விடாம பிடிச்சுக்கணும். காரணம் உங்க வாழ்க்கையை பெருசா மாற்ற போகக்கூடிய இடம் அப்படிங்கிறது அதுவாகத்தான் இருந்திருக்கும், கண்டிப்பா இருக்கும். அப்ப ஆலயங்கள்ல வழிபாடு செய்யறது அப்படின்னா, அதையும் குறிப்பா சிவாலயங்கள்ல வழிபாடு செய்யறது அப்படின்னா யோசிச்சு பாருங்க. எத்தனை மந்திரங்கள் அங்கு ஓதப்படுகின்றன, எத்தனை பாடல்கள் அங்கு பாடப்படுகின்றன. அந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நேரடி இடமாக அது இருக்கும். நம்ம வேண்டுதல்கள் இறைவனுக்கு போய் சேரணும் அப்படின்னா வீட்டுல இருந்து வேண்டலாம், எல்லா இடத்துலையும் வேண்டலாம். ஆனாலும் நமது முன்னோர்கள் சொல்லி வைத்த சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை மீது இருந்து தியானித்தல் அப்படிங்கிறது, குளங்களுக்கு பக்கம் இருந்து தியானிக்கிறது, ஆலயங்கள்ல இருந்து தியானிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சிறப்பு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த பிரபஞ்சத்தோடு நெருங்கிய தொடர்பை உடையது. அதனாலதான் அந்த காலத்துல இந்த காடுகளுக்கு தவம் செய்தல் அப்படிங்கிறது போயிடுறாங்க. இப்ப அந்த காடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு உயிர் அந்த மண்ணிலிருந்து தோன்றி இன்னும் பாத்தீங்க அப்படின்னா அந்த மண்ணோடு நெருங்கிய தொடர்பை உடையதாக இருக்கும். அந்த மரங்கள் எல்லாம் சித்தர்களின் அம்சம் அப்படின்னே சொல்லுவாங்க. அப்ப நம்ம அந்த காடுகள்ல போய் தியானிக்கும் போது நமக்கு கிடைக்கின்ற அனுபவங்கள் வேறாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்ல எங்க ஆற்றல் கொட்டி கிடைக்கிறது அப்படின்னு பார்த்து அதனை நாம் உட்கிரகிக்கின்றோம் அப்படின்னா இந்த உடல் அதற்கு தகுதியான போல இருக்கணும் அப்படின்னா சத்தான உணவுகள், இயற்கை சார்ந்த உணவுகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கல்பங்கள்னா சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி
எந்தெந்த தாவரங்கள் உடலுக்கு நல்லதோ அதை எல்லாத்தையுமே எடுத்துக்கொள்ளலாம் தவறில்லை. ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஆற்றல் புதிந்து கிடக்கும். எல்லாமே மருந்துகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த தாவரங்கள் அப்படிங்கிறது. இயற்கையான மருந்து நம்ம தினமும் சாப்பிட்றது அப்படிங்கிறது. அப்ப இது இந்த உடலை வலிமைப்படுத்தும் போது அந்த ஆன்மா ரொம்ப வலிமையா இருக்கும். அப்ப இறைவனை நோக்கிய பயணத்திலே அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது. இன்னும் சொல்ல போனா நல்லா யோசிச்சு பாருங்க. நம் மனம் தெரிய வேண்டும் அப்படிங்கிற ஆவா இல்லாத ஆட்கள் யாருமே இருக்க மாட்டாங்க சிவபக்தியில. அதாவது சிவபக்தி செய்யறவங்களை பலவிதமா நம்ம எடுத்துக்கிட்டாலுமே எல்லாத்துக்கும் ஒரு உயரிய குணம் அப்படின்னா இறைவனை அறிதல் அப்படிங்கிற ஒரு விஷயம். தன்னை அறிதல், தன்னை வெல்தல், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்தாலும் இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அப்ப அதை நோக்கிய பயணத்திலே எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம். வாழ்க்கையில இது நடந்தே தீரும் அப்படிங்கிற இந்த நம்பிக்கை. அப்ப இறைவனை அடியே உணர்ந்து கொள்வேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை ரொம்ப ஆழமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, என்னால முடியும் அப்படிங்கிற பட்சத்துல இறைவனிடம் நாம் அதை மன்றாடி கேட்கும் பொழுது, எப்படி மன்றாடி உருகி கேட்கும். உருகிறதுனா எப்படி? கண்ணீர் மல்க உருகி, எனக்கு என்னை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது, இறைவனாகிய உன்னை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது, ஆனால் எனக்கு ஒன்றுமே வழி இல்லையே அப்படின்ட்டு உருகி ஒரு மனிதன் அழுகின்றான் அப்படிங்கும் போது, அழுகின்றான் அப்படின்னா உடனே இறைவன் நம்மை அழுக வைக்கிறாரா அப்படிங்கிறது இல்லை. இது உணர்தலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உணர்வு. உருகி அழும் பொழுது அந்த கண்ணீர் துளிகள் நம் எல்லா வினைகளையும் கரைப்பது போல கரைத்து நமக்குள் ஒரு பெரிய உணர்வை உண்டு செய்து அதன் மூலமாக நம்மை உணர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த பிரபஞ்சத்திடம் அன்றாடி கேட்டு அந்த பிரபஞ்சத்தோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தும். அந்த இயற்கையான சக்தியுடன் ஒரு தொடர்பை ஏற்படுத்தும். அந்த மகா சக்தியுடன் ஒரு தொடர்பை ஏற்படுத்தும். அதன் வழியாக நீ எதை வேண்டினாயோ, எதை வேண்டுகோளாக வைத்தாயோ அதற்கான வழியை இந்த பிரபஞ்சம், இந்த பேராற்றல் அப்படிங்கிறது நமக்கு காட்டும். அப்ப இறைவனை நோக்கிய பயணத்திலே எது தேவை? நம்பிக்கை. என்னால் முடியும் அப்படிங்கிற விஷயம். மன்றாடுதல் அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்க தவறாவே நினைச்சுக்க வேண்டாம். ஏன்னா எவ்வளவோ விஷயத்துக்காக மன்றாடுறோம். நம்ம அந்த இறைவனை நோக்கிய பயணத்திலே மன்றாடுவது அப்படின்னு பார்த்தோம்னா உருகுவது, அன்பா உருகுவது. அழுவது அப்படின்னா ஆத்திரத்துல, கோபத்துல இல்லை, அப்படியே உணர்ந்து அழுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படி அந்த கண்ணீர் பெருக்கெடுக்கும் பொழுது அந்த கண்ணீரால் இந்த உடம்பு மட்டும் நனைவதில்லை, அந்த ஆன்மாவும் நனையும், உள்ளே இருக்கின்ற இறைவனும் நனைவார். அந்த பெரும் கருணையால் நமக்கு அந்த பெரும் பாக்கியத்தை அந்த சிவம் உண்டாக்கும் அப்படின்னா அதுல மாற்றுக்கிறது இல்லை. நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. கண்டிப்பா வாழ்க்கையில ரொம்ப பெரிய இடத்துக்கு உங்களை கொண்டு போகும். சிவாய நமः.